எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல்ஸை பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $69,479 இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஓகேங்களா. ஸோ போன வாரம் நம்மளுக்கு கேண்டல் எப்படி க்ளோஸ் வச்சுருக்குன்றது பாருங்கள். ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா. அதாவது போன வாரோட ஹையை கம்பேர் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% கேண்டல் வந்து மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு சரிங்களா. ஸோ இதன் வகையில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மாதிரி தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் போன வாரம் கேண்டலோட க்ளோசிங் போது என்னென்னா இது ஒரு டோஜி, அதாவது இது ஒரு ஸ்பின்னிங் டாப்பு. இந்த கேண்டலோட லோக்கு கீழே விக்கஸ்ட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்ட பிறகு அந்த கேண்டலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போகும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அது மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோக்கு கீழே விக் வச்சுட்டு எடுத்துட்டான் ஓகேங்களா. இப்போது இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைக்கு மேலே வந்து இந்த வார கேண்டில் வந்து போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சதுனால ஷோர்ட் இதுக்கு ஹைக்கு மேலே போய் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேண்டில் பாருங்கள். ஸோ டெய்லி கேண்டில் ஓகேங்களா. ஸோ டெய்லி கேண்டில் எடுத்துட்டோன்னா என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். கரெக்டாக இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஐ ஓகேங்களா. இந்த ஆல் டைம் ஐயில் தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ ரிஜெக்ட் ஆகி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை இன்றைக்கி அவன் ரெட் கலர் கேண்டலாகவே ஃபார்ம் ஆகிட்டான்னு நினச்சிங்களேன், நாளைக்கு மேபி இது ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகிடுச்சா நாளைக்கு இந்த கேண்டலோட லோக்கு கீழே ப்ரைஸ் போயிட்டு விக்கஸ்ட் வந்து திரும்பினான்னா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 3 நாள் பார்த்தீங்கன்னா கேண்டல் நல்லா வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது வீக்லியில் சொல்கிறேன். வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி கேண்டில் ரெட்டாக க்ளோஸ் வச்சா ஓகேங்களா. ஒருவேளை இன்றைக்கே கேண்டில் ரெட்டாக க்ரீனாக க்ளோஸ் வச்சிட்டான்னா ஸோ அப்போ அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நாள் வந்து கன்சல்டேட் ஆகி நின்றுடுவோம் மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் போகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு ஓகேங்களா. ஏன்னா இப்போ இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வந்து ப்ரொடெக்டட் ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லோன்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா $60,000 ஓகேங்களா. 60,000 கீழே வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரொடெக்டட் ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக அவன் எதை நோக்கி போவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை நோக்கி தான் அவன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தெளிவாக தெரியுது. இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணிட்டான். அதாவது இந்த டோஜி கீழே இந்த ஸ்பின்னிங் டாப்பு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணிட்டான். விக்கு மட்டும் விட்டுருக்கான். அடுத்த கேண்டல் நல்லா கேண்டல் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே தான் போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. வீக்லியே பார்க்க போகும். ஸோ மந்த்லியை பார்த்தீங்கன்னா மந்த்லியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டான் ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு தெளிவான முறையில் புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஒவ்வொரு லோவஸ்ட் பாயிண்ட்டும் நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ரேஞ்சு தான் ஓகேங்களா. ஸோ எப்போயுமே வந்து ஒரு கேண்டல் ஒரு மந்த்லி கேண்டலோ இல்லைனா ஒரு வீக்லி கேண்டல் ஒரு கேண்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனான்னா அது ஒரு நல்ல சைனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்திருக்கான். ஸோ ஃபர்தராக அவன் கிளம்பி மேலே போனான்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா $80,000லேருந்து $95,000 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. 80,000லேருந்து 95,000 இதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸு போயிட்டு அப்புறம் கன்சல்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த பீரியடில் தான் நம்மளுக்கு எல்லா இது ஆல்ட் காயினும் பார்த்திங்கன்னா நல்லா அக்ரெசிவாக பம்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவா காயின் ஓகேங்களா. ஸோ காவா காயின் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா $1 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வீக்லியில் பார்க்கும்போது தெளிவாகவே தெரியும். அழகாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், பிரேக் அவுட்டு புல் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே போயிருக்கான். ஸோ போன வார கேண்டலும் பாருங்கள் நம்மளுக்கு அழகாக இங்கே ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டோஜி கேண்டலு. அந்த டோஜி கேண்டல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த கேண்டலோட லோக்கு கீழே வந்து
ஒரு விக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஆமர் மாதிரி. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா போன வாரம் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது $1 கீழே வந்ததுன்னா இது பையிங் ப்ரைஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. தெளிவான முறையில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. மறுபடியும் கீழே வந்ததுன்னா இது ஒரு பையிங் ப்ரைஸு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2. ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து $2க்கு போவோம், மறுபடியும் கீழே வரும், ஒரு கரெக்ஷன் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த $2.50. ஓகேங்களா. $2.50 எப்போ உடைக்குதோ அப்புறத்துலேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்து மேலே போவோம். ஸோ அடுத்து இருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா $4. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நல்லா வந்து பிரேக் அவுட் ஆகி நல்லா போகுதுன்னா ஆல் டைம் ஐ கூட உடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட்டான $2க்கும் போகிறதுக்கான சான்சஸ் கேரண்டியாக இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு பிரேக் அவுட்டு புல் பேக் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இப்போது ஒரு அடுத்த ஹையை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் காயினை பற்றி பார்த்துருவோங்க. ஸோ நியர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பாருங்கள். ஸோ நியர் வந்து ப்ரீவியஸான ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அதாவது $6.20 வந்து அழகாக பிரேக் பண்ணி இப்போ மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் மாதிரி வரான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு இந்த லோவை தொட்டுட்டு, அதாவது இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்தது இல்லைங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை திரும்ப வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இப்போ மேலே போயிருக்கான். மறுபடியும் திரும்ப அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போனான்னா ப்ரைஸ் வந்து அடுத்த லெவலான $10.40. ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதை உடச்ச பிறகு ப்ரைஸு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இருக்க ரேஞ்சு பார்த்திங்கன்னா $15. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து $10, அடுத்தது வந்து $15. ஓகேங்களா. நியர் காயின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டிசி. ஓகேங்களா. ஸோ எல்டிசி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல பம்ப்பு கொடுத்துருக்குங்க. எல்டிசி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அழகாக கீழே வந்திருக்கு. அந்த டிமாண்டை டெஸ்ட் பண்ணியிருக்கு ப்ரைஸு. ஸோ ஒரு நிமிஷங்க. ஓகே, எல்டிசி. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா எல்டிசி பார்த்துருவோம். எல்டிசி பாருங்கள் என்ன பண்ணியிருக்குன்றது. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா இங்கேருந்து நல்லா மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து திரும்ப அதே டிமாண்ட் ஏரியாவில் டெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதம் நினைக்கிறேன். இந்த கேண்டலுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் எடுத்துட்டு புல் பேக் அதே ரேஞ்சில் வந்துட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கான். ஸோ இப்போ ஃபர்தராக ஃபஸ்ட்டு இருக்க இவனோட ரெசிஸ்டன்ட் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா $1.20 $120 $130. ஓகேங்களா. இதுதான் வந்து அவன் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து மேபி கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்கிறது அதாங்க. ஸோ எல்டிசி காயினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $400. ஓகேங்களா. ஸோ இந்த $400 நான் சொல்கிறது லாங் டேர்முக்குங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த $400 தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த $400 ப்ரைஸ் உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஒரு மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு நல்லா புல்லிஷாக இருக்க பட்சத்தில், அதாவது பிடிசியில் ட்ரெண்டு மாறாமல் புல்லிஷில் இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்து வந்து $600 to $800 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னோடய கேரண்டியாக சொன்னால் கிட்டத்தட்ட $800 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 400 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சேன்னா. ஓகேங்களா. ஒருவேளை இந்த $400 உடைக்கிற அந்த இடத்துலையே வந்துட்டு ப்ரைஸ் இங்கே வரும்போது நம்மளுக்கு அங்கே பிடிசிலே ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துலேருந்தே நம்ம வெளியில் வர்றது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எல்டிசி வந்து ஓரளவுக்கு நல்லா இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே.
ஓகேங்களா. ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்கான், நல்ல கன்சல்டேட் ஆகி கொடுத்துருக்கான். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து ஒரு அக்ரெசிவ் பம்ப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கேட்டது எல்லாமே கேடிஏ நம்மளோட ஃபேவரட் காயின் கேடிஏ ஒரு பார்த்துருவோம். ஸோ கேடிஏ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த $2 வந்து கரெக்டாக ஒரு சப்ளைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் எங்கேருந்துன்னா இங்கேருந்தே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. $1 ரேஞ்சிலேருந்தே சொல்லியிருந்தேன். $1 இருக்கிறவருக்கும் வாங்கலாம் சொல்லியிருந்தேன். அந்த $1 பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு அப்பயே சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த $2.50 அழகாக அந்த சப்ளையை தொட்டுட்டு தான் மறுபடியும் கீழே புல் பேக் வந்திருக்கான். ஓகேங்களா. இப்போ புல் பேக் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிறா. ஓகேங்களா. ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அழகாக கன்சல்டேட் ஆகிறா. ஒன்ஸ் இந்த கன்சல்டேட் முடித்த உடனே மறுபடியும் ப்ரைஸ் ஏறும்போது $2.50 உடச்சானா ப்ரைஸ் நல்லா அக்ரெசிவ் பம்ப் கொடுப்போம். ஓகேங்களா. அடுத்து நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா $10 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ $10 மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கேடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப ஆல் டைம் ஹைலாக போவோம் அப்படின்றது வந்து போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் மினிமம் கேரண்டி பார்த்தீங்கன்னா இந்த $8 to $10 சாலிடாக போயிடுவான். சரிங்களா. ஸோ இந்த $10 சாலிடாகவே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த $10 வந்த பிறகு ஒரு ப்ராஃபிட்டும் ப்ளஸ் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஒரு ஸ்டாப் லாஸை வந்து கொஞ்சம் மேலே வச்சுட்டு ரன் பண்ண விடுங்க. சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒருத்தர் ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.